என்ன நடந்தாலும் சரி, கடைசியில நம்ம மல்லிய தான் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவ்வளோ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஏற்கனவே வந்து நம்ம மல்லிய கொண்டு போய் வந்து அங்க அதாவது லாக்கப்ல வைக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சு, எவ்வளோ பெரிய விஷயத்த எல்லாத்தையுமே செஞ்சுட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயத்தில இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போ அதாவது இந்த ராஜேஸ்வரி, ரகு இவங்க எல்லாரையுமே வந்து இப்போ விசாரிச்சுட்டு, அடுத்த விஷயமா வந்து நம்ம மல்லிய அரெஸ்ட் பண்ணுறதுக்காக லேடி கான்ஸ்டபிளோட வந்து கிளம்பி இப்போ நம்ம விஜயோட வீட்டுக்கு போகிறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோதான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்தடுத்து எல்லாமே வந்து நல்ல விஷயமா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சா, கடைசியில் வந்து நம்ம மல்லியவே வந்து மறுபடியும் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறது உண்மையிலேயே கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் அப்படியே திருன்னு வந்து முழிச்சிட்ருக்காங்க நம்ம விஜய், மல்லி இவங்க எல்லாருமே. ஆனால் அதே சமயத்தில் மல்லி மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீபிகா போலீஸோட புருஷன் இருக்கார் இல்லையா தீபன், அவருக்கே வந்து எல்லாமே நல்லாவே தெரியும். அவரும் எல்லா ஆதாரங்களையும் தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னும் எந்த ஆதாரங்களும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால உண்மையிலேயே வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அடுத்தபடியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம தீபிகா போலீஸ்கிட்ட நம்ம விஜய்லாம் வந்து அப்படியே பேசுகிறதுக்காக ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி ஒரு பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணா இல்லையா, இந்த மாதிரி வந்து அதாவது நான் வந்து சொல்கிறேன், என் தம்பி பொண்டாட்டின்னு கூட நான் பார்க்க மாட்டேன், நான் தப்பு என்னவோ அதை தான் வந்து நான் சொல்லுவேன், அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதாவது உண்மை என்னவோ அதை தான் சொல்லுவேன், உண்மையிலேயே அந்த சுடரை கொலை பண்ணது மல்லி தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சாட்சி சொன்னதுனாலும் சரி, இன்னும் வந்து மல்லிக்கு எதிராக ஆதாரங்கள் கிடைச்சாலும் சரி, இப்போது நம்ம மல்லியை அரெஸ்ட் பண்ணியே தீருவேன், இதுக்கப்புறம் வந்து எதுவுமே நடக்காது, மல்லியை தூக்கி ஜெயிலில் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தான் அடுத்த விஷயங்கள் வந்து நடக்குது. ஆனால் கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு இங்கே மாஸ் காட்டுறாங்க. மல்லியை வந்து கடைசியில் இப்போது வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் வந்து காட்டுறாங்க. அதாவது ஏற்கனவே வந்து மல்லி அதாவது அந்த லாயரை வச்சு, அதாவது இந்த தீபனை வச்சு இந்த மாதிரி வந்து போயிட்டு ஷாப்பில் அந்த கடையிலே வந்து அந்த கத்தியை வாங்கினது யார், என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி விசாரித்தாங்க இல்லையா, அந்த ஒரு கத்தியை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாத்தையுமே நோண்ட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது அந்த வீடியோவில் என்னமோ வந்து வேற ஒருத்தன் தான் இருக்கான், அவனை தான் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி வந்துட்டு அந்த வீடியோ எவிடன்ஸை அந்த தீபிகா போலீஸ்கிட்ட காட்டிட்டு, இந்த இப்போ அதாவது இந்த வீடியோவை பாருங்கள், இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கே எல்லாமே நல்லாவே தெளிவாகவே புரியும், அதுவும் இல்லாமல் இந்த கொலையை நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நான் இந்த கொலையை பண்ணல அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இது தான் இருக்குது, இதுக்கு மேலேயும் வந்து என்னை பற்றி நீங்கள் ஏதாச்சும் பேசிக்கிட்டு என்னை பற்றி வந்து எதனா பண்ணிக்கிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து டைம் வேஸ்ட்டு. நீங்கள் என்ன தான் வந்து சின்சியர் போலீஸாக இருந்தாலுமே கூட எந்த கேஸ் விஷயத்தில் வந்து உண்மையிலே ரொம்ப முட்டாள்தனம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்பவும் மோசமான ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம மல்லி இருந்துட்டு இந்த தீபிகா போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க. இவ்வளோ எவிடன்ஸை காட்டினதுக்கப்புறமும் தீபிகா போலீஸ் வந்துட்டு மல்லியை அரெஸ்ட் பண்ணி தான் தீருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னால், இந்த தீபிகா போலீஸை விட வந்து வேறு யாருமே முட்டாளாக இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தடுத்து வந்து ரொம்ப மோசமாக தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ தீபிகா போலீஸ் இருந்துட்டு என்ன ஆனாலும் சரி நான் உன்னை கைது பண்ணியே தீருவேன், அந்த குற்றவாளி வேறு யாராக இருந்தாலும் கூட சரி, உன்னை தூக்கிட்டு போய் ஒரு நாளாச்சும் வந்து ஜெயிலில் லாக்கப்பில் வைக்கணும், அப்போ தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த தீபிகா போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம விஜய்லாம் வந்து விஜய் மட்டும் கிடையாது, அடுத்ததாக வந்து லாயரே என்ட்ரி கொடுக்குறாங்க இந்த தீபிகா போலீஸை வந்து அடக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க புருஷன் தானே, அவங்களே வந்து இந்த மாதிரி என் கிளைண்ட்லாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது, என்ன காரணத்துக்கான்ட்டு வச்சு வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே கேட்குறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஒன்றுமே நடக்காமல் போகுது. அதுவும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இங்கே தீபிகா போலீஸ் வந்து நம்ம மல்லியை அரெஸ்ட் பண்ணவும் முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த விஷயமா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து தீபிகா போலீஸ்கிட்ட இந்த மாதிரி இந்த கொலையை நாங்கள் பண்ணல, முதல்ல இது யார் என்ன ஏது, அதுவும் இல்லாமல் இந்த கத்தி வந்து என்னோடதாக இருந்தாலுமே கூட, கொலை நடந்த இடத்துல இருந்த கத்தி என்னோடதாக இருந்தாலுமே கூட, இந்த கத்தியை வந்து புதுசாக வாங்கி வீட்டில் யாரோ வச்சுருக்காங்க, அது யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க, குற்றவாளி இங்கே பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்காங்க, நமக்கு தான் தெரியாமல் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தீபிகாவுக்கு வந்து அப்படியே இப்போது மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகுது. அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. அப்படியே
சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ எதுவுமே பண்ண முடியாத மாதிரி வந்து நின்றுட்டு இந்த ராஜேஸ்வரி ஒரு பக்கம் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, எப்படியாச்சும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது எந்த ஒரு காரணத்தை வச்சும் அரெஸ்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா மல்லி மேலே முதல்ல தப்பு இருந்தால் தானே மல்லி அரெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம விஜய்லாம் வந்து என்ன மேடம் ஏதோ என் பொண்டாட்டி மல்லியை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுங்க. உண்மையிலேயே உங்களாலலாம் இந்த விஷயத்தை செய்யவே முடியாது. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் எதையுமே வந்து நீங்கள் மல்லி மேலே வந்து பழிய தூக்கி போட்டு மல்லியை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அந்த ஒரு விஷயத்தில் வந்து நாங்கள் இடம் கொடுக்க போகிறதே கிடையாது. ஒன்று உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து முட்டாள் மாதிரி இந்த கேஸை சுற்றி சுற்றி வந்துட்டு தான் இருக்கணும். ஏன்னா உண்மையான குற்றவாளி மல்லி கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி தீபனும் வந்து இந்த மாதிரி நம்மளோட ஃபேமிலி விஷயத்தெல்லாம் வந்து இதில் கொண்டு வராத, அதாவது மல்லி எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது அந்த ஒரு இடத்துல வந்து இந்த தீபிகா போலீஸ் அதை வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து மல்லி தான் இந்த கொலையை பண்ணது, எனக்கு நல்லாவே தெரியும், நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு, கண்டிப்பாக நான் உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் வந்து யார் நினச்சாலும் சரி இந்த மல்லியை காப்பாற்ற முடியாது, ஒரு நல்ல எவிடன்ஸோடு வந்து இந்த மல்லியை நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எவிடன்ஸ் இருந்தால் தான் அரெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த தீபிகா போலீஸ் வந்து எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க போல. அதாவது எவிடன்ஸே இல்லை அப்படின்னாலுமே கூட எவிடன்ஸை உருவாக்கி நம்ம மல்லியை வந்து தூக்கி ஜெயிலில் வைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து இப்போது இருந்துகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. இந்த ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் மல்லியை வந்து அவங்களோட முகத்திரை கிழிச்சு அமுச்சு விட்றாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.